லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்க வந்து திருச்சி கிழக்குல நிற்க போகிறாங்களா இல்லையான்னு தான் கேள்வி கேட்டோம். ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் அரசியலுக்கு நான் வரட்டுமா வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியிலே அந்த ஆப்ஷனை விட்டுருக்காங்க. அப்போ பொதுமக்கள் வர வேண்டாம்னு சொன்னால் அவர் வராமல் இருந்துருவாரா? ஒரு விஷயம் அந்த காணொலியிலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, தாவேகா வந்து அது ரொம்ப தெளிவான கட்சி. எல்லா முடிவுகளும் கட்சி எடுக்கும். கட்சின்னா விஜய் எடுப்பாரு, புஷி ஆனந்த் சொல்லுவார், வெளியிடுவார் அறிக்கை. அதான் இது இல்லாம ஒரு ஆள் போயிட்டு நான் திருச்சி கிழக்கில் நிற்க போறேன்னு செல்ஃப் டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் நான் தாவேகால சேர போறேன் அப்படின்னா அது எனக்கு இன்னும் சரியா படலை. இப்போ ரஜினிகாந்தை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. விஜய் வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆனது அவரால் சகிச்சிக்க முடியல. இப்படி அதிகாரத்தை இழந்த ஸ்டாலின், உதயநிதி வருத்தத்தில் பதட்டத்தில் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான பதட்டத்தில் இவர் இருக்கிறார். தேர்தலுக்கு முன்னால் நான் சொன்னேன், காங்கிரஸ் வந்து டிஎம்கேவை டம்ப் பண்ணிட்டு விஜய் கூட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு சவுத் இந்தியா பூராவே பெனிஃபிட் கிடைக்கும். நார்த் இந்தியாவில் பூரா திமுக கூட இவன் இருக்கிறான்னு சொல்லி பாஜக மோடி சொல்லி காங்கிரஸுக்கு ஓட்டு விட மாட்டேங்குது. விஜய் ரொம்ப விளைஞ்ச கட்டங்க. அவர் ரொம்ப தெளிவார், தமிழ்நாடு தான் தன்னுடைய ப்ரியாரிட்டி. அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பாருங்க. இவங்க அவர் தான் சொன்ன யோகி மாதிரி அவர். நீங்கள் அப்படியே வாழ்த்தி ஐஸ் கட்டி மழையை வச்சாலும் அவர் அமைதியாக இருப்பார். அவரை அசிங்கமாக திட்டினாலும் அதே புன்சிரிப்போடு இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிற ஒரு யோகி நிலையில் இருக்கிறார். இந்த வயசுல இந்த நிதானம், இந்த மனநிலை பக்குவம்ன்றது பலருக்கு இல்லாத ஒன்று, இவருக்கு இருக்கிற ஒன்று. இதுதான் இவருடைய வெற்றிக்கெல்லாம் அடிப்படை. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது அரசியலில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது திடுதிப்புன்னு லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்க வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாங்களா இல்லையான்னு தான் கேள்வி கேட்டோம். ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் அரசியலுக்கு நான் வரட்டுமா வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியிலே அந்த ஆப்ஷனை விட்டுருக்காங்க. அப்போ பொதுமக்கள் வர வேண்டாம்னு சொன்னால் அவர் வராமல் இருந்துருவாரா? அவர் வந்து தாவேக்கால இணையறதுக்கு வாய்ப்பில்லை, அவங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேவரிசமாக இருக்காங்க, அதனால அண்ணாமலை அவர்கள் கட்சியில் இணைவாங்களா? ஏகப்பட்ட குழப்பங்களில் அவர் ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய பார்வை? இது ஒரு பெரிய குழப்பம்லாம் இல்லைங்க. அதாவது ஒரு நான் இஷ்யூ இதை ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க, அவ்வளோதான். ராகவா லாரன்ஸ் ஒரு நடிகர், ஒரு நல்ல மற்றவர்களுக்கு உதவி தொண்டுள்ளம் படைத்தவர், ரஜினிகாந்துடைய ஒரு நலம் விரும்பி. அவர் அந்த காணொலியிலே சொல்கிறார் பாருங்க, ரஜினிகாந்த் எனக்கு அப்பா மாதிரி அண்ணா மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுபோல் விஜய் சார் எனக்கு நண்பர்ன்றாரு. ஈக்யூ டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறார் அவர். அதனால் அவர் வந்து எதில் செய்ய போகிறார் என்னன்றது ரொம்ப ஸ்பெக்குலேஷனாக தான் இருக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போ ஜனங்கள்லாம் வானா நீங்கள் அரசியலுக்குன்னு சொல்லிட்டா வரமாட்டாரா? ஆமாம், அதில் சொல்கிறாரு, நீங்கள் வரவானான்னு சொன்னால் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. ஸோ ஆனால் இந்த மக்கள் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இதெல்லாம், இதுக்கெல்லாம் கணக்கு என்ன கணக்கு? யார் அதெல்லாம் வந்து போலாம் சர்வேவா? அவர் தானே சொல்லணும். மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு? அதாங்க அந்த ஆதரவு இல்லை, அந்த ஆதரவு வந்து யார் வந்து டிசைட் பண்ணுறது? இவ்வளோ பேர் ஆதரித்தாங்க, இவ்வளோ பேர் எதிர்த்தாங்கன்ற மாதிரி அதெல்லாம் வந்து இல்லைங்க. அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு, அவர் விரும்பிட்டார். அதனால் வந்து அதான் சொல்கிறாரு, அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, இவ்வளோ நாள் அரசியலுக்கு போகாதேன்னு தடுத்துட்டு இருந்த அவங்க அம்மா வந்து, இல்லை விஜய் வந்திருக்காரு, அவரை மக்கள் ஜெயிச்சு வச்சுட்டாங்க, ஸோ நல்லவங்களுக்கும் அரசியல் இருக்குடா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றாரு. அதனால் வந்து ஒரு விஷயம் அந்த காணொலியிலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவருக்கு அரசியலில் வர்ற ஆர்வம் இருக்கிறது, அது என்னால் வந்து உணர முடிகிறது. ஆனால் அவர் வந்து இப்போ என்ன நிலை எடுப்பார்? விஜய் கட்சியில் வந்து சேர்றாருன்னா நிச்சயமாக அவர் நான் திருச்சி கிழக்கில் போட்டி போட போகிறேன்லாம் சொல்லிட்டு வந்து சேர முடியாது. கட்சி தான் முடிவு எடுக்கும். ஒரு நபர் வந்து டிக்ளேர் பண்ணிவிடுவாரா, நான் இந்த சட்டமன்றத்தில் நான் அப்புறம் உங்கள் கட்சிக்கு வரேன்னா
அது வந்து அந்த கட்சி ஏற்றுக்குமான்னு எனக்கு எந்த கட்சியுமே ஏற்றுக்காது. திருச்சி மண்ணை சார்ந்த ஒருத்தரை தான் வந்து வேட்பாளராக நிறுத்துவேன்னு சொல்லி விஜய் அவர்களே சொல்லிட்டு போயிருக்காங்கங்கும்போது எதுக்காக இந்த ஸ்பெகுலேஷன் வந்து அவர் வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறதா ஏன் பரவுது? தெரியாதுங்க, பரப்புறதுக்கு வந்து அது ஏதாவது நோக்கம் இருக்கலாம். இப்போ திருச்சி மண்ணை சார்ந்தவர்னு சொன்னால் வெல்லமண்டி நடராஜன் இருக்கார, அவர் வந்து அந்த இப்போ திருச்சியில் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் வந்து விஜய் போனப்போ கூட மேடையில் ஏறி இருந்தார், அவரை ஏற்றுனாங்க. அவர் தான் நிற்க போகிறாருன்னு வேற சொன்னாங்க. அதாங்க, அவர் வந்து திருச்சிக்கார் தான். சொல்லப்போனால் அவருக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி இருக்குன்னா, இப்போது விஜய் 26 தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. 21 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திருச்சிக்கு ஜெயிச்சது யார்? திமுக. இனிக்கோ இறுதியராஜ். அவருக்கு முன்னால் அந்த கிழக்கு சட்டமன்றத்தில் ஜெயித்தவர் வெல்லமண்டி நடராஜன். ஸோ திருச்சி கிழக்கில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு பரிச்சயமான அறிமுகமான ஒரு அரசியல்வாதி தான் வெல்லமண்டி நடராஜன். அவர் தாவேக்கால ஏற்கனவே இணைஞ்சிருக்கார். ராகவா லாரன்ஸுக்கு முன்னால் இவர் இன்னும் இணையலாமா, போகலாமா, அரசியலில் வரலாமான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து சீனியர், அரசியலும் சரி தாவேக்காலையும் சரி. அதனால் எனக்கு என்னவோ திருச்சி கிழக்கில் நிற்கிறதுக்காக அவர் இதெல்லாம் சொல்கிறாருன்றதுன்னா அது தாவேக்கால இருக்கிறதுக்காக இருக்காது. தாவேக்கா வந்து அது ரொம்ப தெளிவான கட்சி. அங்கே வந்து எல்லா முடிவுகளும் கட்சி எடுக்கும். கட்சின்னா விஜய் விஜய் எடுப்பார், புஷி ஆனந்த் சொல்லுவார், வெளியிடுவார் அறிக்கை. அதான். இது இல்லாமல் ஒரு ஆள் போயிட்டு நான் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறேன்னு செல்ஃப் டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் தாவேக்கால சேர போகிறேன் அப்படின்னா அது எனக்கு என்னவோ சரியாக படலை. அது வந்து தாவேக்காவினுடைய அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு இது பொருந்துகிற மாதிரி இல்லை. மாறாக இப்போ ரஜினிகாந்தை பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க, அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. விஜய் வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆனது அவரால் சகிச்சிக்க முடியல. எப்படி அதிகாரத்தை இழந்த ஸ்டாலின், உதயநிதி வருத்தத்தில் பதட்டத்தில் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான பதட்டத்தில் இவர் இருக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இப்போ அவர் வந்து நிச்சயமாக இப்போ 2 ஆப்ஷன் அவருக்கு இருக்குது. ரஜினிகாந்துக்கு நேரடியாக வர முடியாது, ஏன்னா அவர் நிறைய வரன்னு சொல்லி ஏமாற்றி உடல்நிலை சரியில்லைன்னாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு உடல்நிலை சரியாயிடுச்சுன்னு வர முடியாது. ஸோ அதனால் அவர் மனைவியை வச்சு ஏதோ ஒரு மேடை, மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது அண்ணாமலை இப்போ ஒரு இயக்கம்னு சொல்லி கட்சியாக மாறப்போகுது இல்லை, வி த லீடர்ஸ். இப்போ அதுக்கும் வந்து இவருடைய ஆசிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அநேகமாக அந்த மாதிரி ஒரு அமைப்பில் போகிறதுக்கு ராகவா லாரன்ஸுக்கு அந்த மேடையை விட லதா ரஜினிகாந்தை விட அண்ணாமலை உருவாக்குற அந்த இயக்கத்தில், ஏன்னா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க நாங்கள் போட்டியிட போகிறோம், தேர்தலில் கட்சியாக மாற போகிறோம், மேட்ரு ஆஃப் டைம் தான். அதனால் எனக்கு என்னவோ அண்ணாமலை இயக்கத்துக்கு போகிறதா இருந்தால் அவர் சொல்லலாம், நான் திருச்சி கிழக்கில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த கட்சியில் சேர்ந்து வாங்கலாம் சீட்டு. ஏன்னா அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இப்போதைக்கு அந்த கட்சியிலையும் எதுவும் கிடையாது. அவர் தான் ஆணையிட்டால் நடக்கலாம் கிடையாதுங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் இவர் மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டர் தன் கட்சிக்கு வர்றதை அவர் விரும்பலாம், அவரை நிறுத்தலாம். இப்படி எல்லாம் லாம் தான், நம்ம ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது. பட் ராகவா லாரன்ஸ் போன்ற ஆட்கள் அரசியலுக்கு வர்றது நல்லது. எந்த அடிப்படையில்னா, ஒரு மனிதன், சக மனிதன் கஷ்டப்படுறான்னா அவனை பார்த்து பரிதாபப்பட்டு கருணையோடு அவனுக்கு உதவுறாங்க பாருங்கள். இப்போ உலகத்துக்கு தெரியாமல் பெரிய விளம்பரப்படுத்திக்காமல் நிறைய தொண்டுள்ளங்கள்லாம் செஞ்சிட்ருக்க தொண்டு நடவடிக்கைகள். இந்த அனாதை குழந்தைங்களை எடுத்து இது பண்ணுறது, அப்புறம் வயசானவர்களை வந்து பாதுகாக்கிறது, அப்புறம் இந்த இதய அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி வசதி இல்லாதவர்களுக்கு அவரே சொல்கிறார் அந்த காணொலியில், பார்க்கலைங்களா? என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், என்னால் முடியலன்னா மற்றவங்ககிட்ட உதவி வாங்கி செய்கிறேன்னு. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அது ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி தான். அடுத்தவன் கஷ்டத்தை போக்கணும்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வந்தால் பொதுவாக ஜனங்களுடைய கஷ்டத்தை போக்கணும்னு நினைப்பாங்களா இல்லை? இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தின் அடிநாதமே இது தானேங்க, தொண்டு தானே. அவங்க வந்து அன்னதானம், கண் தானம், இரத்த தானம், இப்படி தானே அந்த விஜய் மக்கள் இயக்கம் நடந்தது. பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்வது தான். அது வந்து ஸ்மால் ஸ்கேலில் செய்யலாம், ஒரு 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் 8 கோடி பேருக்கு ஏதாவது செய்யணுன்னா அதுக்கு ஆட்சி வேணும், அதிகாரம் வரணும். அதனால தான் அந்த இயக்கம் அரசியல் கட்சியாக வந்தது. நீங்கள் இதான் ரீசன். அப்போ தொண்டு செய்யணும், மற்றவர்கள் கண்ணீரை துடைக்கணும், ஏழைகளுக்கு உதவணும்னு நினைக்கிறவன் அரசியலுக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணுன்றது என்னுடைய விருப்பம். விஜய் வந்திருக்காரு, அவருக்கு துணை செய்யணும்னா இவர் வரலாம். ஆனால் இவருக்கு திருச்சி கிழக்க பேசிட்டு வர்றது தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ஒழுங்கான ஒரு டிசிப்ளினாக இருக்காது இல்லை. ஹவு கேன் எ மேன் டிக்ளேர் எ கேண்டிடேட் ஃபார் ஒன் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி and then join one party and force that party that nominate me? இப்போ அதுக்கு முன்னால் அந்த கட்சியில் எவ்வளோ பேர் இப்போவே துண்டை போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஒரு இடம் தான் எனக்கு நெருடலாக இருக்குது. ஒரு கட்சி அது உண்மையாக அவர் போட்டி போட போகிறாரா, அதில் அவருக்கு விருப்பம் இருக்குதான்னு தெரியல. இருந்தாலும் அப்படி ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்காக கட்சியில் சேர்ந்துட்டு விருப்பப்படலாம். ஒரு தொகுதியில் ஜெயிக்க நான் போட்டி போடணுன்னு விருப்பப்பட்டுட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றதுன்றது அது மனசில் ஒன்றா கூட வச்சுக்கலாம். வெளிப்படையாக பேசிட்டு போய் கட்சியில் சேர்றது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த கர்நாடகாவில் முதலமைச்சர் விஜய் அவங்க போகும்போது அங்கேயுமே செல்வாக்கு நிறைய இருக்குது, நிறைய பேர் வந்து கூடுறாங்க, போலீஸ் பாதுகாப்பு உடனடியாக தேவைப்படுற அளவுக்கு கூட்டம் கூடுது. அப்படிங்கும்போது அப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் விஜய் அவர்களுக்கு வந்து அவ்வளோ மக்கள் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே. மூகாம்பிகை நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், 2 விஷயத்த சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்துங்க காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னால் நான் சொன்னேன், காங்கிரஸ் வந்து டிஎம்கேவை டம்ப் பண்ணிவிட்டு விஜய் கூட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு சவுத் இந்தியா பூராவே பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ திமுகவோட வச்சிருக்கிறதால இட் ஹஸ் பிகம் ஏ லயபிலிட்டி. நார்த் இந்தியாவில் பூரா திமுக கூட இவன் இருக்கிறான்னு சொல்லி பாஜக மோடி சொல்லி காங்கிரஸுக்கு ஓட்டு விட மாட்டேங்குது. சனாதானத்தை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்து விரோதிகள்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் காங்கிரஸ் இருக்குதுன்னு அவங்க வேறு மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க பாஜக. அதாவது திமுகவோடு காங்கிரஸ் இருக்கிறத காங்கிரஸுக்கு எதிராக பயன்படுத்துது வடநாட்டில் பூரா. ஸோ திமுகவால் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இதே தாவேக்காவோட சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பெனிஃபிட் இருக்கும், பாண்டிச்சேரியில் பெனிஃபிட் இருக்கும், கர்நாடகாவில் பெனிஃபிட் இருக்கும், கேரளாவில் மிகப்பெரிய அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். கேரளாவில் காங்கிரஸ் 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அது உதவும் அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆந்திரா, தெலுங்கானா, குறிப்பாக சவுத் இந்தியா பூரா இதுதான் உண்மை. அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இது சினிமா கவர்ச்சியால் அவருடைய சினிமா படங்கள் பாப்புலாரிட்டின்றதால வருது. நீங்கள் இன்னொன்று மறந்துட்டீங்க, பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க தாவேக்கால. அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி மீட்டிங் அவர் கலந்துக்கிந்து. அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், விஜய் வந்து நான் என் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவேன். ஏன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் சட்டமன்றத்துக்கு. ஏன்னா ஏன் பீகார் மாநிலத்தில் விஜய்க்கு பல லட்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க, விஜயை கூட்டு போனான்னா பெரிய அளவு கூட்டம் வந்துடும்னு சொன்னார். நான் வந்து சவுத் இந்தியாவை சொன்னேன், ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து இதை சொன்னார். இன்னொன்றையும் சொன்னார். எப்போ நான் சொல்கிறது 1 வருஷத்துக்கு முன்னால் இன்னொன்றையும் சொன்னார், விஜய் மட்டும் யாரோடும் கூட்டணி சேராமல் தனியாக நின்னார்னா அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எல்லா இடங்கள்லையும் செல்வாக்கு இருக்குன்னா நிறைய இடங்களில் போடுறாங்க. அடுத்து பிஎம் ஆகிறதுக்காக வந்து அடுத்து அவர் நகர்றாரு. சரி, அதாவது விஜய்க்கு வந்து தன்னுடைய இது தெரியுங்க. விஜய்க்கு பேராசெல்லாம் கிடையாதுங்க. அவர் இந்த அரசியலுக்கு வந்தது காரணம் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதாவது நம்மளால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம வந்து இவ்வளோ தூக்கி வச்சு இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க, ஆதரிச்சிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம எஞ்சிய காலத்தில் செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வால் உந்தப்பட்டு தான் தன்னுடைய அந்த கிளிட்டரிங் சினிஃபீல்டை விட்டுட்டு ரஃப் அண்ட் டஃப்
பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு வந்து பணம், வியாபாரம், வசதி இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் அப்படி தூக்கி போட்டு வந்துட்டாருங்க அசால்ட்டாக. இன்னும் 15 வருஷத்துக்கு அவருக்கு வருமானம் வரும். விட்டுட்டு வந்தார். ஏன்னா இங்கே ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தை பிடிச்சி மக்களுக்கு அதிகாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. சும்மா +2 மாணவர்களுக்கு காது அணி கொடுக்கலாம், இல்லை யாராவது கொடுக்கலாம், அவ்வளோதான். 8 கோடி மக்களுக்கும் அவங்க வாழ்க்கையை போய் ஏதாவது சரி பண்ணோன்னா அன்லெஸ் யூ ஹாவ் கவர்மெண்ட் பவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற உணர்ந்து தான் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். அதனால் அவருக்கு தெரியுங்க, அவருடைய கோல் வந்து பிரைமரி கோல் தமிழ்நாடு தாங்க. பிஎம்மாலாம் ஆசைப்பட மாட்டார். பிஎம்மான இப்போ நீங்கள் கவனிங்க, இங்கே இருக்கிற இதில் கொஞ்சம் குறைவாக கேரளாவில் இருக்குது செல்வாக்கு அவருக்கு, புரியுதுங்களா இன்றைக்கி. ஆனால் அவர் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிட்டாரு. இப்போ கேரளாவில் போனாலே அது தமிழ்நாட்டு கட்சிங்கன்னு சொல்லி ஒரே முத்த குத்துருவோம். அகில இந்தியனெல்லாம் பேர் வைக்கல. அதனால் அவர் தனக்குன்னு ஒரு வரையறுத்துட்டு இருக்கார். இதுதான் என் எல்லை, அடித்து விட்றவனுவான் தலைவரே, நீங்கள் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், நீங்கள் தான் அடுத்தது பிரசிடென்ட்டுன்னு. இந்த கூட இருக்கிறானுங்க பாருங்கள், அல்லக்கைங்க, அவங்க ஒன்றா சொல்லுவாங்க. ஆனால் விஜய் ரொம்ப விளைஞ்ச கட்டங்க. அவர் ரொம்ப தெளிவார். அவருக்கு அழகாக தெரியும் தன் உயரம் என்ன, தனக்கு என்ன வாய்ப்பு, தன் நோக்கம் என்ன, தமிழ்நாடு தான் தன்னுடைய ப்ரியாரிட்டி. அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பாருங்க. அவர் தான் சொன்ன யோகி மாதிரி அவர். நீங்கள் அப்படியே வாழ்த்தி ஐஸ் கட்டி மழையை வச்சாலும் அவர் அமைதியாக இருப்பார். அவர் அசிங்கமாக திட்டினாலும் அதே புன்சிரிப்போடு இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிற ஒரு யோகி நிலையில் இருக்கிறாருங்க. இந்த வயசில் இந்த நிதானம், இந்த மனநிலை பக்குவம்ன்றது பலருக்கு இல்லாத ஒன்று, இவருக்கு இருக்கிற ஒன்று. இதுதான் இவருடைய வெற்றிக்கெல்லாம் அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். அடித்து விடுறவங்க விடுவாங்க. இப்போ ஸ்டாலினை சொன்னாங்கல்ல, இந்தியா கூட்டணிக்கே இவர் தான் பிரதமர் வேட்பாளராக அவர் வரணும்லாம். இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியல. அதனால் வந்து விஜய் அப்படிலாம் பேராசைப்பட மாட்டார். அவருக்கு ஒரு செட் கோல்ஸ் இருக்குது. அந்த கோல்ஸ் தமிழ்நாட்டில் நிறைவேற்றினாலே he will be happy.